यीशु मसीह तेरे जैसा कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान, महिमा गाए ज़मीन। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान, महिमा गाए ज़मीन। हम गाए हो करोगे भाई सुनेंगे होशाना तू राजा होगा तेरा राजा, तेरी महिमा में सदा तू है प्रभु हमारा खुदा। हम गाए होशाना तू राजा होगा तेरा राजा, तेरी महिमा होवे सदा तू है प्रभु हमारा खुदा। ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதே பிள்ளையே, இந்த தலைமுறையில் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் உன்னையும் குடும்பத்தை ஆண்டு தெரிந்திருக்கிறார். प्यारे पिता तूने हमसे कितना प्यार किया, मेरे पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे पिता तूने हमसे कितना प्यार किया, मेरे पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। Lift your hands and sing. हम गाए होशाना तू राजा होगा तेरा राजा, तेरी महिमा में सदा प्रभु हमारा खुदा। हम गाए होशाना तू राजा होगा तेरा राजा, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, என்னை ஆக்கிரமிங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம்
1ஆம் வசனம் முதல் 4வது வசனம் வரை வாசிக்க முடிய விரும்புகிறேன். லூக்கா 4:1 முதல் 4வது வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுமா? ஆமேன். போன வாரத்தில் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். சொல்லுங்க, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்பட்டது மாத்திரமல்ல, அவர் ஆவியினாலே நடத்தப்பட்டு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு அவசியம். ஆனால் அதோடு கூட இன்னும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும்படிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் பரிசுத்த ஆவியின் நிறைவை ஒரு அனுபவ ரீதியாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க. அபிஷேகம் பெற்ற மக்கள் கூட சரி, அந்நிய பாஷை பேசுகிறவங்க கூட சரி, தங்களுடைய அனுதின வாழ்க்கை என்று வரும்போது மனம் போன போக்கில் வாழ்கிற ஒரு அனுபவம், தங்களுடைய சுய எண்ணங்களில் வாழ்கிற ஒரு அனுபவம். தேவ ஆவியானவர் தங்களை வழிநடத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, ஆவியினால் இயேசு நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, அவர் ஆவியானவர்களே நடத்தப்படும்படி ஒப்புக்கொண்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிரப்புகிற ஆண்டவர் உன்னை நடத்தும்படி விரும்புகிறார். ஏதோ ஒரு அனுபவத்திற்காக உன்னை நிரப்பும்படி விரும்பவில்லை. உன்னை ஆட்கொண்டு, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொண்டு ஆக்கிரமித்து, உன்னை முழுமையும் ஆட்கொண்டு உன்னை தம்முடைய ஆவியினாலே நடத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. சொந்த எண்ணங்களில் வாழக்கூடாது, சுய லாபங்களுக்காக வாழக்கூடாது. இந்த உலகத்தில் ஆண்டவங்களை படைத்தது முக்கிய நோக்கம், நீங்கள் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தை மையத்தில் வைத்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசை சந்தித்த போது சோதிக்கப்பட்டார். எத்தனை நாள்? 40 நாள் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். சில நேரம் ஆவிக்குரிய வல்லமை வேணும், அதிகாரம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக உபாசித்து கர்த்தருடைய பாதத்திலிருந்து செபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, அந்த பலவீனம் இருக்குது. ஆனால் நம்ம அதை குறித்து ஒன்றுமே செய்வதில்லை. பிசாசை சந்திக்கும் போது வேதம் சொல்கிறது, இயேசு என்ன செய்தாரா? ஒன்றும் புசியாதிருந்தார், உபவாசித்திருந்தார். எதற்காக? பிதாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாய், தன்னுடைய உள்ளான மனுஷனில் புதுப்பிக்கப்படும்படியாய், சாத்தானை எதிர்கொள்ளும்படியாய், சோதனைகளை சந்திக்கும்படியாய், பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் அவர் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து என்ன செய்தார்? உபவாசித்து பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துவிட்டு செல்வதனால் உன் வாழ்க்கை மாறாது. காணிக்கை கொடுப்பதனால் உன் வாழ்க்கை மாறாது. ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் உன்னுடைய வாழ்க்கை மாறாது. உன் பலவீனங்களை அறிந்து, உன் பலவீனங்களை மேற்கொள்ளும்படி, சாத்தானை ஜெயிக்கும்படி, உன் ஆவிக்குரிய மனுஷனில் உனக்கு வல்லமை தேவை, உனக்கு அபிஷேகம் தேவை. நீ ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். உபவாசத்தை ஜெபிக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளை மேற்கொள்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். வேதப்படியா சொல்லுகிறது, ஆண்டவர் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாற்றும்படியாக விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க,
அவன் என்ன சொன்னான்? அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதுக்குரிய அர்த்தம் என்ன? அது வரைக்கும் பசிக்கலை. உபாசம் இருக்கலாம், இருக்க முடியுமா இல்லையா? 40 நாட்கள் அவர் உபாசித்திருந்தார். எந்த வல்லமையினால் இருந்தார்? பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். ஆனால் 40 நாள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ பிசாசு என்ன செய்யறான் பாருங்க, வந்து என்ன சொல்லுகிறான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இப்போ யார் அவர் இல்லைன்னு சொன்னது? பாருங்க, ஒரு எப்பொழுதுமே பிசாசு பேச ஆரம்பித்தா எப்பவுமே ஒரு சந்தேகத்தை கிளப்புவோம் இல்லையா? சில ஆட்கள் பேசினா சந்தேகமாகவே இருக்கும், கொஸ்டினாகவே இருக்கும், கேள்விக்குறியாகவே இருக்கும். ஆண்டவர் அப்படி பேசுவதில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் தீர்க்கமாக பேசுகிற தேவன். பிசாசு பேசும்போது குழப்பதற்காக பேசுவான், சந்தேகத்தை ஏற்படுத்த முடியாது பேசுவான். சுவாமி அவர் ஞானஸ்நானம் விட்டு யோர்தானை விட்டு வெளியே வந்தபோது வேதம் அப்படியே சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல ரூபம் கொண்டு அவர் மீது இறங்கினார். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு, அந்த சத்தம் என்ன சொன்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் திட்டவட்டமாய் அறிவித்த காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த மாதிரி தான் நம்மளையும் வந்து என்ன செய்வான்? சில நேரம் சோதிப்பான், டவுட்டை கிளப்புவான். நீ உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையா? அது வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளை தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். அவன் கேட்ட உடனே நமக்கே டவுட் ஆயிரும். உன் என்ன சரியில்லையே, உன் பார்வை சரியில்லையே, நீ செய்கிற கிரியல் சரியில்லையே, நீ தேவனுடைய பிள்ளையா? நம்ம என்ன செய்வோம்? இல்லை. எப்பவுமே பாருங்க, பிசாசானவன் பிதாவோடு நமக்குரிய ஐக்கியத்தை அதை துண்டிக்க முடியாத என்ன செய்வான்? எப்பொழுது முயற்சிக்கிறான். அவன் சொன்ன காரியம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன செய்யணும்? இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இந்த கல் என்ன செய்யணுமா? அப்பமாகணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அவ பிரதியுத்தரமாக சொல்லுங்க, அவ பிரதியுத்தரமாக. இப்ப அவனுக்கு பதிலாக இன்னைக்கு பிசாசு நிறைய பேர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா பிரதியுத்தரம் நம்ம வாயில இல்லை. புரியுதா புரியலையா? பிசாசு வாழ்க்கையில கொண்டு வர சந்தேகங்கள், கேள்விகளுக்கு, தாக்குதலுக்கு பிரதியுத்தரமாய் தேவன் அருளிய வார்த்தைகள் நம்முடைய நாவல் சில நேரத்தில் இல்லை. வேதம் சொல்கிறது, அவர் பிரதியுத்தரம் கூறினார், அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தா. எந்த வார்த்தையை சொன்னா பிசாசு நாசமாவன இயேசுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய நாவில் இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க நாவில் இருக்கிற வார்த்தையை கண்டு பிசாசு நடுநடுங்குகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயை ஆண்டவர் தம்முடைய இருவரும் கருக்குள்ள பட்டயத்தினால் நிரப்பட்டோம். இந்த கல்லுகளை அப்பங்களா மாற்றுன்னு சொன்னபோது இயேசு சொன்னார், பிரதியுத்தரமாக. பிசாசு என்ன கேள்வி கேட்டாலும் அவருடைய நாவில் அதிகாரம் படைத்த தேவனுடைய வார்த்தை பிரதியுத்தரமாக வெளிப்பட்டது. அவர் பிரதியுத்தரமாக சொன்னார், மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் எழுதியிருக்கிற வார்த்தையை நல்லா படிக்கணும், வேதத்தை நல்லா படிக்கணும். வேத வார்த்தை உங்களுடைய இறுதியுமே பலகைகள் என்ன செய்யணும்? எழுதப்படணும். பிரசங்கம் கேட்டால் மாத்திரம் போதாது. சிறு பிள்ளைகளை போல வேதத்தை எடுத்து மனப்பாடம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வசனமாக மனப்பாடம் பண்ணுங்க. அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து தெரியும், ஆனால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை அநேகர் அறிவதில்லை. Lot of people, they do not know the written word of God. They just know about the word of God. இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட வார்த்தையை அறிந்தவராய் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுமா? எழுதப்பட்ட வார்த்தை உன் நாவில் இருக்க வேண்டும், உன் பிள்ளைகளுடைய நாவில் இருக்க வேண்டும், தலைமுறை தலைமுறை அவள் சந்ததியுடைய வாழ்க்கையில் அவளுடைய வாயில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அவர் சொன்ன காரியம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, பிசாசானவன் நம்மளை சோதிக்கும்படியாய் பல வகையில் என்ன செய்ய வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறானா, சுற்றி சுற்றி வருகிறான். என்ன சுற்றி சுற்றி வருகிறானா பாஸ்டர்? கட்டாயம் இப்போ கூட பாருங்க, சுற்றி சுற்றி வந்து அப்படியே தூங்க வைக்கிறான். சுற்றி சுற்றி வருத. ஆமாம், அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். வேதத்தில் பிசாசு குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் இந்த ஆகாய மண்டலத்தின் ஆளுகை செய்கிற ஆவி என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, எபேசியர் 2:2 ஒருத்தர் வாசிக்கும் விரைவாக. முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி கேட்டபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், ஒரு சொல்லுவோமா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. இப்ப என்ன கொஞ்சம் பாருங்க, அவன் எங்க கிரியை செய்கிறான்? எல்லாருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, எங்கே கீழ்ப்படியாமையின் மக்கள் இருக்கிறாங்களோ, வேதத்தை அறிந்தும் வேதத்தை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தினால் நடத்தப்படும்படி ஒப்பு கொடுக்காமல் சத்தியத்திற்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை யார் தெரிந்து கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில், அப்படிப்பட்ட மனுஷனிடத்தில், அப்படிப்பட்ட மனுஷனிடத்தில் வேதம் சொல்லுகிறது, யார் கிரியை செய்து கொண்டிருக்கிறா? ஆகாயத்து அதிகார பிரபு. பிசாசனுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறான்? வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் சத்திய வசனத்தை அறிந்து நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேசுவது, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், கீழ்ப்படுகிறேன் சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் அதை செயல்படுத்தும் போது முதல்ல என்ன செய்யறான்? பிசாசின் வல்லமை உங்க மேல உடைக்கப்படுகிறது. கீழ்ப்படுகிற ஒரு சூழ்நிலையில் பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில எந்த அதிகாரமும் இல்லை, உங்க குடும்பத்து மேல இல்லை. அநேக முறை நம்ம சொல்லுகிறோம், பிசாசு அடிக்கிறான், உதைக்கிறான், தாக்குறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எங்க கீழ்ப்படியாம இருக்கிறது? There is an area of disobedience in your life. வேதம் சொல்லி பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு எல்லாரையும் தாக்க முடியாது. யாரை விழுங்கலாம் என்று என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி சுற்றி வருகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரையும் விழுங்க முடியாது. யாரா ஒருத்தர் கீழ்ப்படிமையில் இருப்பாங்க, தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பிசாசு கிரியில் உன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடாது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவி. பிசாசின் ராஜ்யம் ஆகாயத்தில் இருக்கிறது. அவன் அங்கிருந்து என்ன செய்கிறான்? ஜனங்களை கண்காணிக்கிறான். யாரிடத்தில் எனக்கு இடம் கிடைக்கும், எந்த மனுஷத்தில் இடம் கிடைக்கும், சட்ட ரீதியாய் நான் எப்படி நுழைய முடியும் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான், தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் வார்த்தை கீழ்ப்படியும் போது பிசாசின் கிரியைகளை உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே எடுத்து போடுறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, பிசாசு சொன்ன காரியம், ரொம்ப உபவாசம் பண்ணிட்டப்பா, 40 நாள் சாப்பிடல, இப்போ நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும் இல்லையா? நீ இருக்கிறதோ வனாந்திரம், உனக்கு ஒரு சரீர தேவை இருக்கிறது, அதை நீ பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? சஜஷன் கொடுக்கிறாரு. என்ன சஜஷன்? அப்பத்தை கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிட்டுக்கொள். எவ்வாறு பிசாசு அவன் செய்ய மாட்டான். எதையுமே அவன் நம்மகிட்ட சொல்லி நம்மள செய்ய வைப்பான். ஆதாமியவள்கிட்ட வந்து என்ன சொன்னா? இந்த கனியை அவர் விலைக்கு வைத்தாரோ, இதை புசிக்கிற நாளில் நீங்க சாகவே சாவதில்லை.
அவங்கள நல்லா பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணி கடைசி என்ன செய்தான், அதை சாப்பிட வைத்தான். புரியுதா புரியலையா உங்களுக்கு? அநேக முறை சத்துரு என்ன செய்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிறது யோசனைகள். சில யோசனைகள் உங்கள் மனதில் வரும்போது நல்லா அறிய வேண்டும், இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா பிசாசிடத்திலிருந்து வருகிறதா? அநேகருக்கு வித்தியாசமே தெரியறதில்ல. உங்க மண்டையில் என்ன ஓடுது? இங்க யார் ஆபரேட் பண்ணி கொண்டு இருக்கிறா? மனக்கண்களை குருடாக்குவது பிசாசின் ஆவினுடைய வேலை. என்னைக்கு சத்தியம் உங்களுடைய சிந்தனையை மாறவில்லையோ, நீங்க அறிய வேண்டிய விஷயம், பிசாசன மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறான். தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியாது, நீ தேவனுடைய ரகசியங்களை நீ அறிய முடியாது, தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. ஆகவேதான் வேதம் அப்படியே சொல்லுகிறது, வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாடுகள் அது நமக்கு கிடைக்கும் போது நமக்கு காணக்கூடிய வெளிச்சத்தை அது கொண்டு வருகிறது. பிசா சொன்ன காரியம் என்ன? அப்பந்தான் உனக்கு முக்கியம். ஆண்டவர் சொன்னார், அப்ப இல்லப்பா, வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சாப்பிடாட்டா கூட பரவாயில்ல, என் பிதா எனக்கு என்ன கொடுக்கிறார்? வார்த்தையை கொடுக்கிறார். மனுஷன் 40 நாள் மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பிடாட்ட கூட பரவாயில்ல, வார்த்தையை படிங்க. ஆமென். ஆவிக்குரிய அப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை படித்து தியானித்து மனப்பாடம் பண்ணி அதை அறிக்கை செய்து நம்முடைய இருதயங்களையும் நம் வாயையும் கர்த்தருடைய வசனத்தினால நிரப்பிக்கொள்வது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். அவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது அது ஆவிக்குரிய காரியத்தை காண்பிக்கிறது. அப்பங்களாக மாட்டி சாப்பிடும் என்று சொல்லும்போது இயற்கையான தேவைகளை காண்பிக்கிறது. இயற்கையான தேவைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், ஆண்டவர் உங்களை போஷிப்பா. ஆமென். பிசாசு ஒரு யோசனை சொல்லி நீங்கள் வாழணும் அவசியம் இல்லை. பிசாசு ஒரு யோசனை சொல்லி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய வாழ்க்கையில் பலவிதமான யோசனைகள், பலவிதமான ஆலோசனைகள், பிரித்து பார்க்கிற ஒரு பகுத்தறிவு ஆவிக்கிற நிலைமை கிடையாது. அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் அழுகிறார்கள். சத்துரு தந்திரமானவன். அவன் நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிறதெல்லாம் பொய் தான். பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். சத்தியத்தை நீங்கள் அறிய அறியதான் பிசாசின் முகத்திரைகள் கிழிய ஆரம்பிக்கும். ஆமென். மன தெளிவு நமக்கு வேண்டும். பிரியமானதனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் அறிய அறிய பிசாசின் பொய்களை நாம் அறிய முடியும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு மனுஷனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சாப்பாட்டுக்காக தனியாக விட்டு போட்டவன் யார்? அது பரவாயில்லையே. திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25:29 முதல் 34 வரை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? Genesis 25:29-34. Here we go. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சொல்லுங்க, அலட்சியம் பண்ணினான். வெரி குட். கவனிக்கிறீங்களா?
வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ன செய்தார்? வெளியே போய் நல்லா சுத்திட்டு வீட்டுக்கு ரொம்ப களைப்போடு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. சிலர் சுத்துற அனுபவம் ஜாஸ்தி, சிலருக்கு வீட்டில் காலே தங்காது. நான் சொல்றது ஆவிக்குரிய நிலைமையில சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய நிலைமையில் அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதிலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பாராக. ஏசாவுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது, அவன் வீட்டில் தங்காத ஒரு மனுஷன், தாய் தகப்பன் சோதனிடத்தில் நேரத்தை செலவழிக்காத ஒரு மனுஷன், எப்பொழுதும் வேட்டையாடும்படி பல இடங்களில் சுற்றி திரிகிற ஒரு மனுஷன், பலரோடு சவாசம் வைத்துக் கொள்கிற மனுஷன். அவன் வெளியே இருந்து வந்தபோது களைத்து போய் காணப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய களைப்பு. ஏன்னா நம்ம சுத்துற இடம் சரியில்லை, நம்ம போற இடம் சரியில்லை, நம்முடைய நண்பர்கள் சரியில்லை, நம்ம பேசுகிற சம்பாஷணைகள் சரியில்லை, நம்முடைய உறவுகளில் பரிசுத்தம் இல்லை. ஒரு ஆவிக்குரிய களைப்பு. பாருங்க, ஏசாவுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அவன் யாருக்கு அடங்காதவன், யாருக்கு அடங்காதவன். வீட்டை விட்டு வெளியே போனான்னா எப்போ திரும்பி வருவான்னு யாருக்கும் தெரியாது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் நல்லா வேட்டையாடணும், நல்லா மான் அடிக்கணும், பறவைகள் அடிக்கணும், நல்லா மிருகங்களை அடித்து நல்லா என்ன செய்யணும், சமைத்து ருசியாக சாப்பிடணும். சிலர் நினைக்கிறாங்க பிறந்த புண்ணியமே அதான். எதுக்காக இவ்வளோ உழைக்கிறேன்? ஒருத்தர் சொன்னார், எதுக்காக இவ்வளோ உழைக்கிறேன், எதுக்காக பணம் சம்பாதிக்கிறேன்? நல்லா சாப்பிட்றதுக்கு தானே, நல்லா சாப்பிட்றதுக்கு தானே. உயிர் வாழறதுக்காக சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்றதுக்காக உயிர் வாழக்கூடாது. வயிறு தேவனாய் மாறிவிடக்கூடாது. சில வீட்டிலலாம் சாப்பாடு சரியில்லைன்னா அன்னைக்கு இருக்க ரகலை, அடே அப்பா, பெரிய பாகிஸ்தான் இந்தியா யுத்தமே நடக்கும். ஏன்னா குழம்பு சரியில்லையா. சில ஆளுக்கு மூக்கு மேலே அப்படியே கோபம் வரும். உப்பு சரியில்லை, அது சரியில்லை. அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. சாப்பிட உட்காந்தா ஜோமணி முதல்ல என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தி வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த உணவை சாப்பிடுங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுகிறது? When you eat the food, you should eat the holy food. சொல்லுங்க, holy food, பரிசுத்த உணவு. வேதம் சொல்லுகிறது, ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு, நம்ம ஜபிக்கும் போது அது பரிசுத்தப்படுகிறது. எங்கே போனாலும், எந்த இடம் ஹோட்டலோ எங்கே போனாலும் சரி, உங்கள் முன்னால் வைக்கப்படுகிற உணவு என்ன செய்யணும்? ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்த உணவை நீங்கள் சாப்பிடணும். ஹல்லேலூயா, ஆமென். குறை சொல்லாமல் சாப்பிடுங்க. சில திட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க, முறுமுறுத்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. செஞ்சவங்களுக்கு கஷ்டம், சாப்பிடுகிற உனக்கும் கஷ்டம், வயிற்றில் தங்காது. ஏசா பாருங்க, எல்லா நேரம் நல்லா சாப்பிடணும். அவனுக்கு வேண்டிய சாப்பாடு. இன்னைக்கு எங்கே போகலாம், எங்கே வேட்டையிடலாம், நல்லா ருசியாக சமைக்கலாமா, சாப்பிடலாமா, அவ்வளோதான் வாழ்க்கை. ஒரு நாள் போய் நல்லா வெளியே போயிட்டு சுற்றிட்டு வராரு, ரொம்ப களைத்து போய் இருக்கிறான். சில நேரம் ஏமாற்றங்கள் உண்டு. சில ஆண்டவர் ஏமாற்றங்களை கொடுக்கிறார், தோல்விகளை கொடுக்கிறார், களைத்து போகிற ஒரு அனுபவங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? ஆண்டவரை விட்டு நம்ம அங்கங்க சுற்றி கொண்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. சங்கீதம் 1 சொல்லப்பட்டது போல, பாவிகளுடைய வழியில நீ நிற்கக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில தேவை. 4 கோடு போட்டு வாழணும். ஆமென். நல்ல ஒரு உத்தரவாதமுள்ள வாழ்க்கையை நீங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைங்க வீட்டில இருந்து போனீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, யார் கூட இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. சிலருடைய வீட்டில் பிள்ளைங்க ஒண்ணுமே சொல்றது இல்லை. நான் வளர்ந்துட்டேன், எதுவும் கேட்கக்கூடாது. நானே சின்ன பிள்ளையா சொல்றாங்க, அப்பா பார்த்து, பெருசு கவலைப்படாதீங்க. என்ன சொல்றான்? வரேன், பார்க்கலாமா? ஹாய் டாட், ஹவ் ஆர் யூ, பாய்.
காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. புருஷன் வெளியே போறீங்க, ரொம்ப லேட்டாக வரீங்க, மனைவி தெரியல, சொல்லுங்க எங்கே போனீங்க, என்ன வேலையா போனீங்க, யாரை பார்த்தீங்க, தப்பு இல்லை. சில கோபம் தான் வரும். நீ என்ன கேட்கறது, எனக்கு 1000 வேலை இருக்கும், டென்ஷனாக வரேன், இதெல்லாம் கேட்கக்கூடாது. சோறு கொடுத்தனா, வீடு கொடுத்தனா, ட்ரெஸ் கொடுத்தனா, உன்னை நல்லா பார்த்துக்கிறானா, எதுவும் கேட்காத. மர்மமான வாழ்க்கை, உத்தரவாதம் உள்ள வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை. எங்கே இருந்தால் கொஞ்சம் லேட் ஆனால் கூட ஃபோன் பண்ணி, அம்மா இங்கே ஒரு மாற்றம் இருக்குது, இங்கே போகிறேன், வர கொஞ்சம் லேட் ஆகும், வந்துடுற, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் உறவுகளை நம்ம என்ன செய்யணும், கட்டி எழுப்பணும். ஒரு ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஏசா யாருக்குமே அடங்காத ஒரு கேரக்டர். ஏசா யாருக்கு அடங்காத ஒரு கேரக்டர். அவன் போயிட்டு திரும்பி என்ன செய்யறான், வெளியிலேருந்து வந்து அன்னைக்கு வேட்டைக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கிடைக்கல, மானு கிடைக்கல, ஒரு புறா கூட கிடைக்கல. நல்ல 10 மணி நேரம் நல்ல வேட்டைக்கு போயிட்டு வெறும் கையாக திரும்பி வரார். கலைத்து வந்தபோது அங்கே நம்மால் யார், யாக்கோபு. இவர் வீட்டு விட்டே வெளியே போக மாட்டார் இல்லையா? என்னை பொறுத்தவரை யாக்கோபு நல்ல மனுஷன்தான். நீங்களா என்ன நினைக்கிறீங்களா தெரியாது. முதல்ல அவங்க அப்பா அம்மா சரியில்லை, அதனால தான் இவன் இப்படியே மாறிட்டான் இல்லையா? அப்பா வந்து என்ன செய்தார், ஈசாக்கு பெரிய பையனை ரொம்ப நேசித்தார். அம்மா என்ன செய்தாங்க, சின்ன பையனை ரொம்ப நேசித்தாங்க. இவனுக்கு எப்படி போய் சொல்கிறது, எப்படி திருட்டுத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரெபேக்கா. ரெபேக்கா அப்பா யார், லாபா. அவர் டபுள் திருட. யாக்கோபு எல்லாரையும் ஏமாற்றுவான், ஆனால் இவனை ஏமாத்தினா அவர் ஒருத்தர் தான். ஏமாத்துறதுல PhD வாங்கியிருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஆள் பாருங்க. சில நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, நான் நல்லா ஏமாத்திட்டேன். தந்திரமாக பேசுவாங்க, நயமாக பேசுவாங்க, எப்படி பேசுனா யாரை நம்ப வைக்கலாம்னு சொல்லி பேசுவாங்க, என்னென்ன வார்த்தையில் பயன்படுத்தினா யாரை கவுத்தலாம் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனால் உங்களையும் ஏமாத்துறதுக்கு ஆண்டவத்தரம் வச்சிருப்பாரு இல்லையா? ஏமாற்றியும் ஏமாற்றப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம். உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறான், அன்னைக்கு சரியா அடி விழும். உத்தரவாதமான வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். இங்கே யாக்கோபு எப்பொழுது என்ன செய்வார், வீட்டுக்குள்ள அப்பா அம்மா கூட இருப்பார். எங்கே யாக்கோபு, பார்த்து தெரியும், அங்கே போய் வீட்டில் வேலை செய்து கொண்டு இருப்பான். யாக்கோபுங்க அங்கே இருக்கிறான். ஒரு நாளும் கவலைப்பட வேண்டியதே இல்லை, யாக்கோபு அங்கே போனா இங்கே போனான்னு. ஆனால் ஏசாவுடைய வாழ்க்கை ஒரு அடங்காத வாழ்க்கை. இவன் திரும்பி வந்தபோது தம்பி என்ன செய்து கொண்டிருந்தார், கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, எப்பா கொஞ்சம் கூழ் கொடுன்னு கேட்கல, அந்த சிவப்பான கூழ் இருக்க அதில் கொஞ்சம் கூட, சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம்தான். சில ஆட்களுக்கு நான் கூறிட்டா அவ்வளோதான், அப்படியே கொட்டிடும். சில நேரத்தில் சில புலன்களை அடக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஏன் உபாசிக்கிறோம், நம்ம ஐம்புலன்களை அடக்க கற்றுக்கொள்ளுகிறோம். we learn to control certain drives in our body. நம்ம சரீரத்தில் இருக்கிற சில காரியங்களை கட்டுப்படுத்தி ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்படி என்ன செய்கிறோம், உபாச நாட்களை மேற்கொள்ளுகிறோம். ஆமென். இவன் சொன்னா அந்த சோப்பான கூழ கொஞ்சம் கொடுப்பா. இவன் தான் இதுக்கு தான் காத்து கொண்டிருந்தான் யாக்கோபு. அவன் சொன்னா, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்று எனக்கு விட்டு போடு என்றான். இவனுக்கு என்ன தெரியுமா கவலை, நீ என்ன மூத்தமானா, ஒழுங்கா நினச்சிக்க, நம்ம எல்லாம் ரெட்டை பிறவி, ரெட்டை குழந்தைகள் இல்லையா? நீ 1 வருஷம் 2 வருஷம் முன்னால் பிறந்திருந்தா நான் சண்டையே போட மாட்டேன். ஆனால் ஒரே தாயின் வயிற்றில் ஒரே நேரத்தில் உருவாகி நம்ம ஒரே சமயத்தில் பிறந்திருக்கிறோம். என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் நீ பிறந்திருப்ப, அதுக்காக உனக்கு விசேஷ ஆசீர்வாதமா, இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்தான், மனதில் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அவன் சொன்னா, நீ அதை எனக்கு வித்துருப்பா, சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டுவிடு. இவனுடைய பதிலை பாருங்க, நல்லா கவனிங்க. என்னைக்காவது மனதில் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது ஒரு நாள் வெளியே வரும். இந்த காரியத்தை தேவன் அனுமதித்தார்.
யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ஏன் தெரியுமா? அவன் இருதயம் சரியில்லை, அவனுடைய எண்ணங்கள் சரியில்லை. தேவன் அவனுக்கு வைத்திருந்த எந்த காரியத்தையும் அவன் மதிக்கல. அவன் சொல்லுகிறான், இதோ நான் சாக போகிறேனே. ஆண்டவன் உன்னை நம்பி கொடுத்த ஒரு ஊழியமா இருக்கலாம், உன்னை நம்பி கொடுத்த ஒரு தாளந்தா இருக்கலாம். நீ பாருங்க, நம்ம அருமையான பிள்ளைங்களாம் என்ன முன்னால் வந்து நல்லா இசை வாசித்து ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. எங்கேயோ ஒரு ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. சிலர் தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துவதில்லை, அதை பெருக்குவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் உபயோகிக்க ஆரம்பிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பயன்படுத்த ஆரம்பிங்க, மதிக்க ஆரம்பிங்க. பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:18-20 வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தடவை சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறா, அவருடைய முடிவினவா அழிவா, அவருடைய தேவன் வயிறா, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல கவனம், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பதறியும் கோதுமை மணி ஆண்டவர் பிரித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசங்களை ஆண்டவர் சபையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கலந்திருக்கிற வாழ்க்கை ஒத்து வராது. நம்ம அறிய வேண்டிய விஷயம், ஒன்று அனலாக இருக்கணும், என்கிட்ட குளிராக இருக்கணும். அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெது வெதுப்பார் ஆண்டவர் சொல்றார், துப்பி விடுவேன் வாயிலிருந்து. ஆண்டவர் பிடிக்காத காரியம், ஆண்டவர் சொன்ன காரியம், நீ உலகத்தில் உள்ளவிலில் உலகத்தில் உள்ளவிலில் நீ என்ன செய்யக்கூடாது? அன்பு கோரக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்களும் நான் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் பிசாசு அநேகரை வஞ்சிக்கும்படி தம்முடைய தூதர்களை அனுப்பி கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உலகத்தை குறித்து நான் பேசல, சபைக்குள்ளேயே பேசி கொண்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவு கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவன் வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ள நிரம்பி இருக்கிறது சத்தியமாக இருக்கட்டும், உனக்குள்ள நிரம்பி இருக்கிறது பரிசுத்த ஆவியின் வல்லமையாக இருக்கட்டும். ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற ஆவிகள் வஞ்சிக்கும்படியாய் கடைசி காலத்தில் பிசாசினால் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை சொல்லுறேன்னா கவனிங்க, நீங்க திருப்ப வேணாம். 1 தீமோத்தேயு 4:1 வேதம் இப்படியா சொல்கிறது, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. பாருங்க, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறாரா, சபைக்கு சொல்லுகிறான காரியம். நல்ல கவனிங்க. பிற்காலங்களிலே, கடைசி காலங்களை குறித்து வேதம் பிற்காலங்களினா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே மனசாட்சியில் சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் மக்களை வஞ்சிக்கும்படியே பிசாசு என்ன செய்கிறான்? அவன் பெரிய ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிறான் விசுவாசிகளை வஞ்சிக்கும்படிக்கு. உலகத்தில் உள்ளவங்கள அல்ல, சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி சபைக்குள்ள வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்குமே ஆராதிக்கிற விசுவாசிகளை வஞ்சிக்கும்படிக்கு. வஞ்சிக்கிற ஆவிகளை கடைசி நாட்களில் பிற்காலங்களே பிசாசு என்ன செய்கிறானா? கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறானாம். வேதம் சொல்லுகிறது, பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள். ஆவியானவர் வெளிப்படையாக சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சுருண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. மனசாட்சியே இருக்காது சில பேருக்கு, மனசாட்சி செத்து போய் கிடக்கும். எப்படி தெரியும் எனக்கு? பேரளவு கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனா பாவ வாழ்க்கையிலே இருப்போம். மனசாட்சி செத்து போயிடுச்சு. எப்படி தெரியும்? பாவம் செஞ்சு அவங்கள ஒண்ணுமே பண்ணாது, ஜாலியா இருப்பீங்க. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா மனசாட்சி செத்துருச்சு. மனசாட்சி செத்து போன ஒரு மனசாட்சி.
இங்க சொல்லப்பட்டது போல, வேதத்தில் சொல்லப்பட்டது போல இங்க சொல்லுகிறது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. ஒரு தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து பாவத்தில் வாழ முடியாது. மனசாட்சி அவனை வாதிக்கும், அவனுடைய ஆவி அவனை வாதிக்கும், தேவனுடைய வார்த்தை அவனை வாதிக்கும். அவன் மனம் மாறுகிற வரை கர்த்தருடைய வார்த்தை அவனை விடாது. ஆவியான போராடி கொண்டே இருப்பா. ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒரு பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறானா, அவனுடைய மனசாட்சி செத்து விட்டது. ஐயா, நீங்க மனதில் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க அறிந்தோ அறியாமலையோ ரகசிய பாவங்கள மாட்டிக்கொண்டு பல வருஷம் இருப்பீங்கன்னா, பாவம் செய்யறேன் ஆனா அது என்ன பாதிக்கல, உணர்வு இல்லை, மனசாட்சி செத்து போன ஒரு அனுபவம். மனசாட்சி செத்து போன ஒரு அனுபவம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடைசி நாட்கள் என்ன செய்வாங்களா, அநேகர் தங்களுடைய செவிகளில் திணவு ஏற்படும் போது தாங்கள் விரும்புகிறதை போதிக்கிற போதர்களை தங்களை சுற்றி என்ன செய்வாங்களா, வைத்துக் கொள்வாங்க. சத்தியம் சத்தியமாக வரும்போது அநேகருக்கு என்ன செய்யணும், மனத்தாங்கள் வரும். பரவாயில்ல, மனத்தாங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக பிரசங்கம் பண்ணல. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் அறியணும், சத்தியத்தை அறியணும், கலப்படம் இல்லாமல் பேசணும், கலந்து பேசாம பிரித்து பேசணும். ஆசாரியருடைய வேலை என்ன கேட்டீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கணும். பொய்யுக்கும் உண்மைக்கு வித்தியாசத்தை காண்பிக்கணும். தேவனுக்கு பிசாசுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கணும். ஒளிக்கும் இருளுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கணும். எத்தனை பேர் புரியுது? அதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம். ஆன்மாவையும் ஆவியும் ஊடுருவுகிறது, எண்ணங்களை வகையறுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை படித்து விட்டு யாரும் சும்மா அதே நிலைமையில் இருக்க முடியாது. பொழுதுபோக்காக வேதத்தை படிக்காதீங்க, பாரம்பரியத்துக்காக வேதம் படிக்காதீங்க, உங்களுக்காக வேதம் படிக்காதீங்க. பரிசுத்தாவியோடு இணைந்து தியானம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி, கீழ்ப்படியும்படி வேதத்தை படிங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சபை உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். சில நேரம் அப்படியே மாறி நடக்குது. என்ன நடக்குது? உலகம் சபைக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. சபையின் மக்கள் உலகத்துக்காரர்களை போல பேச ஆரம்பிக்கிறாங்க, உடை உடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆசாபாசங்களில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாசம் இல்லை, சபைக்கும் உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட வித்தியாசம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சுப்பா, என் குடும்பத்தில் நானே மனைவி பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்குதா? நாங்கள் பேசுறது, நாங்கள் செய்கிறது, எங்களுடைய உடை நடை பாவனை, எங்களுடைய தேர்ந்தெடுப்பு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களை பார்த்து சொல்ல முடியுமா ஒரு தெய்வீக வாழ்க்கை இருக்குது என்று? ஆண்டோடைய வார்த்தை வரும்போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏசாமி இன்னைக்கு உயிரோடு இருந்து இந்த தலைமையில் நான் இருக்கிற இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணா கூட மக்களுக்கு மனம் தாங்கள் வரும். ஏன் தெரியுமா? நம்ம விரும்பாத காரியங்களை தான் வேதவசனம் போதிக்கிறது. ஏசாமி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். அநேகர் மனத்தாங்கள் போட்டு என்ன செய்தாங்க, இந்த உபதேசத்தை யார் கேட்பான்னு சொல்லி போயிட்டாங்க. கடைசியாக இருந்து 12 சீஷர்கள் மாத்திரம் அவங்கள பார்த்து கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அப்போ பேதுரு சொன்ன, ஆண்டவரே எங்கே போவோம்? உம்மிடத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்டே. ஹல்லேலூயா. நரகத்துக்கு போகிற பாதை பெரும் பாதை ஐயா. ஈசாவை போல இருக்கக்கூடாது. ஒரே தாயின் கற்பத்தில் பிறந்த 2 குழந்தைகள். யாக்கோபோட ஏசாவுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். முதல் பையன், முதல் குமாரன் என்று சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு அல்ல ஈசாவுக்கு கொடுத்திருந்தான். அவன் அதை மதிக்கல. இன்னைக்கு அநேகர் உலகத்தின் காரியங்களுக்காக தேவனுடைய காரியங்களை என்ன செய்றாங்க, புறமே தள்ளி விடுறாங்க. ஐயா ஏன் ஜெபத்துக்கு வரல? வேலையாயிடுச்சு. 60 வயசு வரை வேலை இருக்கும் இல்லையா? உயிரோடு இருந்தா. ஹலோ, என்ன என்னைக்கு உங்களுக்கு வேலை இருக்காது?
வேதம் சொல்கிறது, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அநேக கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி தான். என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க பைபிள் ஸ்டடி? இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை, வந்துட்டேன். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்பட முடியும்? தானியேலை பார்த்து சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, ஆமாம் ஜெபிக்கவே கூடாது, சிங்கக்குடியில் கையில் தூக்கி போட்டு விடுவோம். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுதும் போல என்ன செய்தான்? எருசலேம் நேராக பலகணிகளை திறந்து விட்டு எப்பொழுதும் போல 3 முறை அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீங்க, உலகத்துக்காக உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீங்க, வசனத்துக்கு ஏற்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. ஆமென். புரியுதா புரியலையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கற்கான பட்டயம். சில கத்தி பாருங்க, போட்டு வெட்டினா வெட்டவே வெட்டாது இல்லையா? ஏன்னா கூர்மை இல்லை. ஆண்டோடைய வார்த்தை அப்படி இல்லை, நல்ல கூரான பட்டயம். ஒரு சைடு கூறு இல்லை, 2 சைடும் கூரான பட்டயம். நல்ல இதமா இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும். கத்துடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆறுதலாக இருக்கணும். அதான் சங்கீதம் 23 படிச்சுட்டு இருக்கிறோம். நைட்டில் பயம் வந்தால் சங்கீதம் 91 இல்லையா? செலக்டிவ் ரீடிங். நமக்கு எது பிடிக்குதோ அதான். பரிசுத்த வேண்டிய வழிநடத்தெல்லாம் தேவையே இல்லை. எத்தனை புரியுது? புரியல. ரோமரா, ஐயோ அதெல்லாம் புரியாதுங்க. எப்ரேயரா, அது அதை விட புரியாது. பிலிப்பியரா. சில பாருங்க, சாப்பாடுன்னா அவங்களுக்கு எது வேணுமோ அதான் சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சில எல்லாம் நல்ல காயெல்லாம் நல்லா அருமையாக வச்சு பாருங்க, தொடைய மாட்டாங்க. இந்த சிக்கன் பீஸ் 4 எடுத்துகிட்டு சாப்பிட்டு போயின்னே இருப்பாங்க. ஏன்னா அது காய் போய் பிடிச்சிருக்குது. தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, நான் காயெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் பிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஏசா போல் டெய்லி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி இருந்துக்கிட்டே இருக்கணும். எது வேணுமோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு மீதியை விட்டுடுவோம். நீ பைபிள் படிக்கிறது கூட அப்படி தான் படிக்கிறோம். எப்பயும் பாலையே குடிச்சிட்டு இருந்தால் போதுமா? திடமான ஆகாரத்தை எப்போ எடுக்கிறது? ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்பொழுது உண்டாகும் உங்களுக்கு? அநேக விஷயங்களை பகுத்தறிகிற ஞானம் இல்லையே. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், என் ஜனங்கள்லாம் அறிவில்லாம அழுந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. பிசாசு பிரச்சனை இல்லை பா, அவனையே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? பண்ற சட்டெல்லாம் நம்ம பண்றது. கடைசியா பிசாசை போய் நம்ம குறை சொல்றது. வேதம் சொல்லுகிறது, நீ அவனுக்கு இடம் கொடுத்தாதான் அவன் கிரியை செய்வான். ஆனா இடம் கொடுக்கறது யாரு? நம்ம. ஆனா பிளேம் வரும்போது அவனை பிளேம் பண்ணும். ஆண்டவர் சொல்ற, முதல்ல நீ சத்தியத்தை அறியணும். நீ அறிகிற சத்தியமே உன்னை விடுதலை செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கணும் ஐயா. ஏசா பாருங்க, நான் சொன்ன யாருக்குமே அடங்காதவன். சிலருக்கு அட்வைஸே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னோம்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பெருக பண்ணுவாராக, வானத்தின் பலகணியெல்லாம் திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் உங்களை நிரப்புவாராக. இப்படியே தான் பேசணும். மனம் திரும்பு, வாழ்க்கையை மாற்று, பாவத்தை விட்டு ஒழுங்கா கோயிலுக்கு வா, வேதப்பட வகுப்பு வா. குத்துது. பிடிக்கல பிடிக்கல. ஏசா எதுக்குமே அடங்காதவன், யார் பேச்சையும் கேட்காதவன். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நான் ஐயப்படுகிறேன். யாராவது இங்க அப்படி இருக்கிறீங்கன்னா அவங்கள மாற்றிக்கொள்ளுங்க. யாரோட ஆலோசனை கீழ்படுகிறதில்ல, யாருக்கும் சப்மிட் பண்றதில்ல. உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை, அழிவு வரும் மட்டும் உங்களை யாரும் தடுக்க முடியாது. சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா தற்கொலை பண்ணி செத்தான். அவன் ஆரம்பத்துக்கு முடிவுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏசா பத்தி சொன்ன என்ன சொன்ன? அடங்காதவன், ஆலோசனையை பெறாதவன். நேராக போய் அப்பாட்ட போய் கேட்கலாம்ல. எதுக்கு எடுத்தாலும் அப்பாட்டே போவான் இல்லையா?
ஏன்னா அப்பாவுக்கு இவன் கறி வேணும், வேட்டையாடுகிற கறி. ஈஸா பாருங்க, சில பேரண்ட்ஸ்லாம் அப்படி இருப்பாங்க, பிள்ளைங்களுக்குள்ளேயே பாகுபாடு, பார்ஷியாலிட்டி. ஒரு பிள்ளை நல்ல வசதியாக இருக்குது, ஐயோ என்ன குதூகலம். இன்னொரு பிள்ளைக்கு அவ்வளோ வருமானம் இல்லை, சொந்த வீடு இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனுஷனா எல்லாம் மனுஷன் தான் ஐயா. அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், சகோதரன் இருக்கட்டும், சகோதரி இருக்கட்டும், ஆனால் எனக்கு அப்பா அவர் தான், என் அம்மா அவர் தான், என் சகோதரன் அவர் தான், எல்லாமே அவர் தான் நமக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்பா பையனை அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்பா எங்கே போயிட்டு வந்தேன்? டாடி இன்னைக்கு மான் கறி டாடி, தொடக்கறி. கொண்டு வாமாங்கண்ணே. இன்னைக்கு சாப்பாடு விஷயத்துலாம் ரொம்ப டிஸ்கஷன் இல்லையா? சில வீட்டிலலாம் அப்படி தான் ஓடும். எதை குறித்து பேசுகிறோம்? கணவன் மனைவி அதிகமாக எதை குறித்து பேசுகிறீங்க? பிள்ளைங்களோட எதை குறித்து பேசுகிறீங்க? நண்பர்களோட எதை குறித்து பேசுகிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய ராஜ்யத்தை மையப்படுத்தி உங்களால் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? வீட்டில் டிவி சீரியல் முன்னால், அந்த டெலிவிஷன் முன்னால் இருக்கிற ஐக்கியம் ஜெபத்தில் இல்லை. ஜெபம் பண்ணா ரொம்ப இழுக்காத முடி. அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஐயா கொஞ்சம் சத்தமாக சொல் அமேன் அமேன் அப்படின்னா முடி இழுக்காத முடி. ஒரு மனம் இல்லை நடக்குது இருக்கு உங்கள் வீட்டிலலாம். ஆவியான எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? ஷாப்பிங் போகிறோன்னா என்ன ஒன்று ஒத்துமை, ஹோட்டலுக்கு போனால் என்ன ஒத்துமை, எப்படியே வருமானம் அவ்வளோ வருது. குடும்பத்தில் நம்ம இணைப்பது எது? தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாரின் வேதம் சொல்லுது. அதுக்குரிய அர்த்தம் என்ன? அப்பா கூட பல காரியத்தை டிஸ்கஸ் பண்ணுற ஏசா, அவனுக்கு தேவன் நியமித்த சேஷ்ட புத்திரபாவம் இல்லையா? போய் அப்பாட்ட கேட்கலாம்ல, டாடி டாடி இந்த இருக்கிறானே ஏமாத்துறதுன்னு ஒருத்தர் பிறந்திருக்காம பாருங்க, இவன் ஏன் இதை கேட்குறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேட்டிருக்காமா இல்லையா? நீங்கள் பாருங்க, உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்க தன்னிச்சையாக முடிவு செய்வாங்க எல்லாத்துலேயுமே. அவங்க நினைக்கிறதா சரி, அவங்க எடுக்கிறதா முடிவு. ராஜாவாக இருந்தாலும் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போனால் அவனுக்கு ஆலோசனை தேவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருக்கே அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஆலோசனை வேண்டான்னு சொல்லி இருக்கிற யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. எங்க பிரச்சனை? அது பிரச்சனை, இது பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, என் பையன் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, மாமியாரும் சரியில்லை, நம்ம ஆட்கள் எல்லாரும் சரியில்லை சரியில்லைன்ட்டு இவங்க யோக்கிய மாதிரி இருந்துக்குவாங்க. என் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. நம்மகிட்ட பிரச்சனை இருக்கு. ஆமென். எல்லாரையும் நீங்க மாற்ற முடியாது. உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளலாம், உங்க சிந்தனையை மாற்றிக்கொள்ளலாம், உங்க வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளலாம். நான் ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறதெல்லாம் எப்பொழுதுமே அப்படிதான். ஆண்டவர் என்ன மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிற காரியம் என்ன மாற்றுங்க. நான் இன்னும் மாறணும். பெரிய ஊழியத்தை செய்கிறது ரெண்டாவது. நான் மாற விரும்புகிறேன். இன்னும் பக்குவப்பட வேண்டிய காரியங்களை பக்குவப்படணும். இன்னும் தேர்ச்சி பெற வேண்டிய காரியங்களை தேர்ச்சி பெறணும். வசனத்தில் என்னைக்கு நீங்கள் படித்து தேறுகிறீர்களோ, கீழ்ப்படுகிறீர்களோ, அப்போ தான் உங்களுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகும். தலை நரைக்கலாம், ஆனால் ஞானம் இருக்காது. எனக்கு கூட நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, வசனத்தை படிக்கணும் ஐயா, வசனத்தை படிக்கணும். உங்களை நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகளும் தலைமுறையே நல்லா இருக்கணும். சத்துரு நம்ம யாரையும் பார்த்து குறை சொல்லக்கூடாது. தேவனுக்கு முன்பாக உங்களை கை நீட்டி குறை சொல்றது உனக்கு ஒண்ணுமில்லை. ஆமென். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்வா. யாருமே பூரணமானவர் அல்ல. ஆனால் நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு பசி தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் மாற விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். நிறைய காரியம் அது சரியில்லை, இது சரியில்லை, ஆனால் என் வாழ்க்கை சரியில்லைப்பா சொல்லுவீங்களா? என் எண்ணம் சரியில்லைப்பா, என் பேச்சு சரியில்லைப்பா, என் ஃப்ரெண்ட்ஷிப்பு சரியில்லை, நான் போகிற இடம் சரியில்லை, நான் உட்கார்ற இடம் சரியில்லை.
எனக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களாம் துன்மார்களாக இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாத நண்பர்களாக இருக்கிறாங்க. ஹலோ, யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறா? சில வீட்டில் ஒன்றுமே பேச மாட்டாங்க, வெளியே தான் போய் எல்லாம் பேசுறது. வெளியில் உள்ளவங்க ஆலோசனை எப்படி இருந்தால் வீட்டில் செய்வாங்க. வெளியில் உள்ள சொல்லுவார், மனைவி வைக்க வேண்டிய இடத்துல வைன்னா யார் சொல்கிறது? வெளியில் உள்ள நம்பர். ரொம்ப விடக்கூடாது. இதேமாதிரி மனைவிமார்களும் உண்டு, பிள்ளைகளுக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். குடும்பத்தை பிரிக்கும்படி, குடும்பத்தை சமாதானத்தை உடைக்கும்படி, ஆவிக்குரிய இணைப்பை துண்டிக்கும்படி பிசாசு என்ன செய்கிறான்? ஆங்காங்கே ஆட்களை ஏவி விட்டு தேவனுக்கும் சத்தியத்துக்கு எதிர்மறையான ஆலோசனைகளை கொடுக்கும்படி அவன் முயற்சிக்கிறான். கவனம் தேவை. ஆமென். வேலி போடணும்னா எது வேணா தான் உள்ள வரும். அந்த நிலத்தை எப்படி வேணா பயன்படுத்தி கொள்ளலாம். வேலி இருந்தா பாதுகாப்பு உண்டு. கரங்களை வைத்து சொல்லுங்க, குடும்பத்துக்கு ஒரு வேலி உண்டு. சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு வேலி உண்டு, என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலி உண்டு, என் தொழிலுக்கு ஒரு வேலி உண்டு. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தை கேட்கலாமா? ஆமென். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு, சத்தியத்தினால் நிரப்பப்பட்டு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. எழும்பி நில்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. यीशु मसीह तेरे जैसा कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान, महिमा गाए ज़मीन। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान, महिमा गाए ज़मीन। हम गाए ओ करोगे भाई सुनेंगे होशाना, तू राजा होगा, राजा तेरी महिमा हमें सदा। तू है प्रभु हमारा खुदा। हम गाए होशाना, तू राजा होगा, राजा तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा। ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதே பிள்ளையே, இந்த தலைமுறையில் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் உன்னையும் குடும்பத்தை ஆண்டு தெரிந்தெடுத்திருக்கிறார். प्यारे पिता, तूने हमसे कितना प्यार किया, मेरे पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे पिता, तूने हमसे कितना प्यार किया, मेरे पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। Lift your hands and sing. हम गाए होशाना, तू राजा होगा, राजा तेरी महिमा होवे सदा।
ஆளுங்கப்பா, என்ன ஆக்கிரமிங்கப்பா, நிரப்புங்கப்பா. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு அச்சுமிக்க விரும்புகிறேன். இந்த காலையில் தீர்க்கமான முடிவு எடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு என் வாழ்க்கையில் கிரியை செய்ய அனுமதி இல்லை. ஏன்னா உம்முடைய வார்த்தையின்படி நான் நடந்து கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய மகிமை இறங்குவதாக. இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து திருத்தி மாற்றி அமைக்கும்படி ஒவ்வொருக்கு வேண்டிய கிருபையின் தயவையும் தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த தலைமுறையில ஆண்டவரே, கலந்திருக்கிற வாழ்க்கை வேண்டாம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. உலகத்தோடு தொடர்பில்லாத வாழ்க்கை, சத்தியத்தோடு இணைந்த வாழ்க்கை, இயேசுவாகிய திராட்சை செடியோடு இணைந்த கொடியை போல தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வானத்திற்கு பூமிக்கு அதிகாரம் இல்லை, இயேசுவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற எல்லா வித அபிஷேகத்தை பேசுகிறேன். ரகதனமா லகதனா ஷெகரி பாபா பாபா லிம்ப்ரோ கோப்ராசி அக்கரபா ரிப்ரானலாஷியா ரிக்ரோபாசி அக்கபலபௌரியா லிமோ சத்தே ரிக்கபலபா ரிக்கோனா சத்தே ரிமமமமம ஷத்தரரிபலபா எபெனியாந்தே இவனனியாந்தே லிப்ரோகோபாலத்தியாந்தே எப்ராசத்தே லிமோகோ சத்தே ரிபாபா. சத்தியத்தை அறிய பிசாசின் முகத்திரைகள் கிழிக்கப்படுவதாக, பொய்யின் முகத்திரைகள் கிழிக்கப்படுவதாக, குடும்பங்களில் விடுதலை உண்டாவதாக, தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் விடுதலை உண்டாவதாக. மாற்றங்களை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் பேசுகிறேன். பெற்றுக்கொள். கரங்களை தட்டி. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய நாவில் ஒரு பிரதியுத்தரம் உண்டு. பிசாசுனை எதிர்கொள்ளும் போது இயேசுவின் நாவில் இருந்த பிரதியுத்தரத்தை போல பரிசுத்த ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்ற வசனங்களை எழுதியிருக்கிறபடி உன்னுடைய நாவில் அக்கினியாய் போடுகிறார். இருவரும் கருக்குள்ள பட்டயமா போடுகிறார். பெற்றுக்கோ. ஃபயர் 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 ஃபயர். எஸ் ஃபயர். மகளே, உன்னுடைய வாயில் இருக்கிறது அபிஷேகம் விட்டு அக்னிமயமான வார்த்தைகள். இயேசுவின் நாமத்தில் ஒரு பிரதியுத்தரம் உன் வாழ்க்கையில் உண்டு. உன் நாவில் ஒரு பிரதியுத்தரம் உண்டு. சத்துருவை கண்டு பயப்படாதே, பிசாசு நாவிலை கண்டு பயப்படாதே, சோதனை கண்டு பயப்படாதே. சாத்தானவனை எதிர்கொள்ளும் போது உன்னுடைய நாவில் அக்னிமயமான அபிஷேகம் நிறைந்த ஒரு பிரதியுத்தரத்தை என் ஆவியானவர் இப்பொழுது வைக்கிறார். ஃபயர் ஃபயர் ஃபயர். கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கோ. கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. எஸ் 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 எஸ். வான மண்டலங்களில் தேவ தூதர்கள் பட்டைகளோடு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அக்னி ஜுவாலைகளாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு ஒரு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ரோகோ மனதே ஷத்தே லிமோனோ லிப்ரா சத்தே லிமோனத்தியா கபலவா கினாத்தியாந்தரியா லேமோகோ சத்தே. உனக்குள்ளாய் இருந்து ஒரு அபிஷேக நதி புறப்பட்டு செல்லட்டும். ஒரு அபிஷேக நதி புறப்பட்டு செல்லட்டும். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ ராமலக்கர பிபி இபகனதியா கபலதனோ இபனமலகதியா அந்தகதகதே இகதனமதாதியா கபதலமோ இகதனமா கபதலதியா இக்கனதியா அந்தரகசிக்கி பலமோ லோகோனா சதரவே. விடுதலைக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வல்லமையோடு சத்தியத்தின் அதிகாரத்தோடு அபிஷேகத்தில் நிறுத்தி விட்டு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். கடமை பாத்திரமே இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya.